பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹார்மோனல் இஷ்யூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது உங்கள் பாடி இதை சுரக்கலை, அதனால் இதை நாங்கள் வந்து வெளியிலேருந்து சப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ உங்கள் பாடி என்ன நினைக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ உங்கள் பாடி என்ன நினச்சிக்கும், இந்த இந்த வேலையை நான் பண்ண வேணாம் போல் இருக்குது, நான் வந்து இதை ஓகே நான் வந்து ஆல்ரெடி அங்கே ஹார்மோன் இருக்குது, நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாடி நினச்சிக்கும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி இட் வில் லூஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி டு செக்ரேட் தி ஹார்மோன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மேஜராக நடந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ தைராய்டு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலி செக்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார் பிசிஓடி ஆல்சோ. பிசிஓடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு மேஜரான ரீசன் அப்படின்னும் போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டார்கெட் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற என்னோட ட்ரீட்மெண்ட், என்னோட மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும்போது இந்த பிசிஓடி நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும்.